இந்த புதிய நாளின் காலை வேளையிலே தேவன் நம்மை ஆலயத்துக்கு கூட்டி சேர்த்த கிருபைக்காக நாம் ஒருமனமாய் இணைந்து தேவனை நோக்கி விண்ணப்பிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே, மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. உதடுகளின் பலியாகிய சோத்திர பலி அடிக்கிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான்னு சொல்லியிருக்கீங்களே கத்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்க தாவே. ஒரு விசை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்த நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. மை சோதரிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, நீர் கடந்த நாட்களில் கத்தாவே எவ்வளவோ நன்மைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கீங்க கத்தாவே. அதற்காக உங்கள் கொடான கொடி சோதரங்கத்தாவே, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் உடைய கிருபை கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்க அடியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளின் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, தயவாய் எங்களுக்கு மனம் இறங்குங்க கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே ஆண்டவரே எங்களுடைய உச்சந்தலம் முதல் கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க கத்தாவே. உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டை அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டை எங்களிடத்தில் எந்த தடைகளும் இல்லாதபடி அன்றைய தயவு செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே உமக்கு உகந்த பாத்திரமாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறங்க தாவே. உம்மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறங்க தாவே. உம்மை ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடு அன்றைய உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றுவரே உம்மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறங்க தாவே. அன்றுவரே தயவாய் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் மனம் இறங்குங்க கத்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே இம்மட்டும் கத்தாவே நீர் வழிநடத்தி வந்தீரே. அதற்காக உம்மை கொடானகுடி சோதரங்கத்தாவே. அன்றுவரே உம்மை சோதரிக்கிறங்கத்தாவே, மை சோதரிக்கிறங்கத்தாவே. அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்தினது போல கத்தாவே அன்றைய என் தேவனே எங்கள் ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே அன்னை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து நீர் கரம் பிடித்து வழிநடத்த விடமாய் கிருபை செய்ய கத்தாவே. அன்றைய ஒருவர் கூட கத்தாவே பலவீனம் உள்ளவர்களாய், நோய்வாய்ப்பட்டவர்களாய், அன்றைய சுகவீனம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது கத்தாவே. எல்லாரும் கத்தாவே பலம் உள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், அன்றைய சுகம் உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்ய கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கான நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றுவரே பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குன்னு சொன்ன தேவனே அன்றைய ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிறிஸ்து நீராயிருந்து வழிநடத்துங்க கத்தாவே. என் தேவனே மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றுவரே மை துதிக்கிறேன் கத்தாவே, மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்னை நன்மையான ஈவுகளை கத்தாவே நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கிற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இம்மட்டும் கொடுத்தீரே, அதற்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. இனிமேலும் நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்த போகிற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றுவரே உம்மை துதிக்கிறோமப்பா, மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றைய ஆத்மநேசர் ஐக்கிய ஊழியங்கள் கத்தாவே அன்றைய இந்த உலகம் முழுவதுமாக நீர் எடுத்து செல்கிற கிருபைக்கா நன்றியோடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றுவரே புதிய புதிய ஆத்மாக்களை சந்திக்கத்தக்கதாக அன்றுவரே தேவன் தாமே நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. அநேக ஆண்டரே புதிய ஆத்மாக்கள் கத்தாவே நம்முடைய ஆத்மநேசர் ஐக்கியத்தில் வந்து இணையத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. அவர்களும் ரட்சிக்கப்பட்டு கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய பல நிலை அனைத்து தேசங்களில் கத்தாவே உம்முடைய ஆண்டை உண்மையான சத்தியத்துக்குரிய அனைத்து ஆத்மநேசர் ஐக்கிய சபைகள் கத்தாவே எழுப்பப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய உம்முடைய அக்கினி திணி ஆண்டு பரவட்டும் கத்தாவே. என் தேவன் தாமே நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றியோடுமை துதி
துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய இந்த நாளினுடைய கத்தாவே ஜெப வேளையின் கத்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் கத்தாவே. அன்றைய என் தேவனை வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் கத்தாவே எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நாங்கள் உணர்ந்து படிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. அன்றைய உணர்வுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஜெப வேளையிலே கத்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு அதற்கான பதிலை நீர் விரைவிலே நீர் கொடுக்க போற கிருபைக்கான உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. என் தேவன் தாமே ஆண்டே அநேக விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீர். அதற்காக உம்மை கொடான கொடி சோத்திரத்தையும் துதியையும் செலுத்துகிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டே பாடல் பாடும்போது கத்தாவே உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் கத்தாவே உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்க செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய என் தேவனை பிரசங்க வேளையிலே கத்தாவே அன்றைய உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க கத்தாவே. உங்களுடைய சிந்தனைகள் கத்தாவே அன்றைய ஒருமனமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக அன்றைய நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான அன்புடன் துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அன்றைய என் தேவனே ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் அன்றைய முதியோர்களுக்காகவும் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் கத்தாவே. என் தேவனே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கரம் பிடித்து வளர்த்துங்க கத்தாவே. அன்றைய படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. அன்றைய படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றைய நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவன் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரையும் நீ சாட்சிகளாக நீ நிறுத்த போகிற கிருபைக்காக நான் உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. அன்றைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே நீ செழிப்பை கட்டளையிடுங்க கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்கள்லையும் அன்றைய தொழிலையும் பணியையும் கத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஒருவர் கூட கத்தாவே அன்றைய கடன் உள்ளவர்களாக இருக்காதபடி கத்தாவே எல்லாரும் கத்தாவே செழித்திருக்கத்தக்கதாக நீர் மாற்ற வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே துதிக்கிறேன் கத்தாவே. யார் யாரெல்லாம் அன்றைய வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு கத்தாவே அன்றைய பாதத்தில் வந்து நிற்கிறார்களோ ஆண்டவரே என் தேவனே அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கான பதிலை நீர் விரைவில் நீர் கொடுக்க போற கிருபைக்கான உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. உம்முடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் அவர்களை சாட்சியாக நீர் நிறுத்த போற கிருபைக்கான உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை தோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கத்தாவே பலப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய நோய்வாய்ப்பட்டு கத்தாவே அன்றைய மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. தயவு செய்து கத்தாவே அவர்களுக்கு அன்றைய நீர் அன்றைய பரம வைத்தியராக இருக்கிறதுனால அன்றைய பூரண சுகத்தை கொடுத்து கத்தாவே விரைவிலே நம்முடைய ஆலயத்தில் வந்து சாட்சியை நீர் நிறுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஒருபோதும் சோர்வுகள் பலவீனங்கள் அடையாதபடி என் தேவனை உதவி செய்யுங்க கத்தாவே. அன்றைய ஒருவர் கூட கத்தாவே அன்றைய பின்வாங்கி சென்று விடாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கொடுங்க கத்தாவே. இன்றைக்கு நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க கத்தாவே. அன்றைய இந்த சபையிலிருந்து கத்தாவே அன்றைய பின்வாங்கி போன ஆத்துமாக்களை கத்தாவே மீண்டுமாக இந்த ஆலயத்தில் வந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு உணர்வை நீர் கொடுத்து வழிநடத்தவனமாய் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நான் உம்மை துதிக்கிறேன். துதி கனமேமெல்லாம் மீட்பரச்சனை கத்தருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர்
9:19 படி, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 படி, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 படி, சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக்கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103, தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நம் மத்தியிலே ஜெபிப்பதற்காக சகோதரர் பிளமின் ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து விண்ணப்பம் செய்யும்போது நாமும் அவரோடு இணைந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். தேவன் விரைவிலே நாம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கத்தக்கதாக ஒருமனமாய் இணைந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இந்த மாதம் 21ஆம் தேதி வரை கண்ணின் கறி போல பாதுகாத்து நடத்தி இந்த புதிய நாளை கொடுத்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்து உடைய ஆராதிக்க முடியான கிருபை கொடுத்ததுக்காக ஆழத்தோடு நன்றிலத்தோடு சோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவனோட ஆவியானவர் இறங்கி இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக செபிக்கிறேன் சப்பா. நன்றி உள்ளவராக இருந்து தாவே இம்மோட்டைகள் நடத்தி வந்த தெய்வமே சோதரிக்கிறோங்க தாவே. மகா இரக்கமுள்ள தெய்வமே சோதரிக்கிறோங்க தாவே. கிருபை நிறைந்தவரே சோதரிக்கிறோம் தாவே. அதிசயம் செய்கிற தேவனை துதிக்கிறோங்க தாவே. இந்த காலையில் சப்பா சுதாவே எங்களை கூட்டி சேர்த்துக்க தாவே உடைய ஆராதிக்க முடியான சோதரிக்கிறோம் தாவே. மகா இரக்கம் தெய்வம் துதிக்கிறோம் தாவே. இந்த வேலையில் பா சோதரிக்கிறோம் தாவே. வல்லமையான கரம் தொட முடியாது சோதரிக்கிறோம் தாவே. வருகின்ற பிள்ளையை சோதரம் தாவே குறித்த நேரத்தில் அழைத்து வந்து தாவே இந்த ஆராதனை கலந்து கொள்ள தேவன் உதவி மொழி துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் பா சோதரம் தாவே. தேவனை துதிக்கிறோம் 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 தாவே. பா நேற்று மீண்டும் மாறாதவராக இருந்தது தாவே. நீங்கள் வழி நடத்து கொண்டு இருக்கிறீர் அதுக்காக சோதரிக்கிறோம் தாவே. இரக்கமுள்ள தெய்வம் என்று தாவே நீங்கள் விலகு கொண்டு இருக்கிறீர் அதுக்காக சோதரம் தாவே. பா சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் தாவே. மகா வல்லமுள்ள தெய்வமே துதிக்கிறோம் தாவே. மகிமைப்படுத்துவதற்காக வந்து நிற்கிறோம் அப்பா. சமூகத்தில் நிற்கும் போது தேவாவியான இறங்கி தாவே எங்களை வீடு தாவே மகிமைப்பட முடியாது சோதம் தாவே. ஆவியானவர் இறங்கி சுதாவே நீ மகிமைப்படுத்த போற காரியங்களுக்காக நடிச்செலுத்துறோம் சோதரம் தாவே. இந்த நாளை சோதரிக்கிறோம் தாவே. அழைத்து வந்த பிள்ளைகள் சுதாவே என்ன நோக்கத்தோடு அழைத்து வந்தார்களோ அந்த நோக்கத்தை கத்தாவை சோதரிக்கிறோம் தாவே. நீ அழைத்து வந்த நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்ற முடியாது செபிக்கிறப்பா சுதாவே. நீ மகிமை நிறந்தவராக இருந்தது தாவே. நீ அக்னியை பட முடியாது சோதரிக்கும் தாவே. அபிஷேகத்தில் நிரப்ப முடியாது சோதம் தாவே. வல்லமையான கரம் தொட முடியாது செபிக்கிறோம் சோதரிக்கும் தாவே. வா சோதரிக்கிறோம் சோதரிக்கும் தாவே. இந்த ஆளுநிலை பார்த்து கொண்டு இருக்க தாவே ஒவ்வொருவரையும் தான் சோதரிக்கும் தாவே. உன்னை நிரப்ப முடியாது சோதரிக்கும் தாவே. வல்லமையான கரம் தொட முடியாது சோதம் தாவே. அக்னியை போட வந்தேன் இப்போதே பற்றி எரி சொன்ன தேவனே சொன்னாவே. ஒவ்வொரு முறையும் தாவே பற்றி எறிய முடியாது சோதரிக்கும் தாவே. இசபா சோதரிக்கும் தாவே. நீ இரக்கமுள்ள தெய்வம் என்று தாவே விளங்க முடியாது சோதரிக்கும் தாவே. அதிசயமான தேவன் என்று விளங்க முடியாது சோதரம் தாவே. இந்த கால வெளியில பா சோதரம் தாவே. புதிய கிருபையினால் சோதரம் தாவே. புதிய அபிஷேகத்தை நிரப்ப முடியாது சோதரம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கும் தாவே. மகா இரக்கமுள்ளவரே துதிக்கிறோம் தாவே. நேற்று இன்று மாறாதவராக இருந்துக தாவே. எங்களை இம்மட்டுக்க சோதரம் தாவே 21 நாள் தாவே நடத்தி வந்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துறோம் மகிமைப்படுத்துறோம் சுதாவே. இந்த கால வெளிசப்பா சோதரம் வல்லமையான கரம் தொட போற கிருபைக்காக சோதரம் தாவே. பாபா சோதரிக்கிறோம் தாவே. இந்த ஊழியத்துக்காக சொந்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் தாவே. நீ மகிமை நிறந்தவராக இருந்தது தாவே. நீ வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் சோதரம் தாவே. வல்லமையான கரம் தொட முடியாது சோதரம் தாவே. இந்த நேரத்தை தாவே நாங்கள் ஜெபிக்கும் போது சொத்தாவே தேவாவியான இறங்கி தாவே. ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்டு தாவே நீங்கள் பதில் போடுறதுக்கு போற கிருபைகளுக்காக நடி செலுத்துறோம் மகிமைப்படுத்த தாவே. தேவா சோதரம் தாவே. நீங்க ஜீவன் உள்ள தேவன் என்று தாவே. நீங்க விளங்க முடியாது சோதரம் தாவே. நீ அற்புதங்களை சேர்வ கிருபைக்காக சோதரம் தாவே. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் சோதரம் தாவே. எங்களை செபத்தை கேட்டபடியாக சோதரம் தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளிலே ஒவ்வொரு விண்ணப்பத்துக்காக நான் செவிக்க போகிறோம். தேவாவியன் இறங்கி இந்த இடத்துல அசைவாட முடியாய் இந்த இடத்துல ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்க முடியாது நம்ம செவிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை சபைக்காக ஜெயிக்க போகிறோம். அந்த ஊழியர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படவும் அப்போ சொல்ல ஆசீர்வாதையா மாஸ்டர் சிம்ஸு பாஸ்டர் ஜேசன் அவர்களை ஆஸ்வதிக்க முடியும். எஸ்தர் மகளை ஆஸ்வதிக்க முடியாவும் அந்த ஊழியமானது இன்னும் பழுகி பெருகும் முடியாவும் நம்ம இந்த இடத்துல ஜெபிக்கும் போது தேவாவியனர் அந்த இடத்துல அசைவாட முடியாது. இந்த உலகம் தேசம் உலகம் ஆத்மநேச ஐக்கியம் நடைபெற உதவி செய்ய முடியாவும் நம்ம செவிக்க போகிறோம். தேவாவியன் இறங்கி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியாது. தேவன் அற்புதம் செய்ய முடியாது நம்ம செவிக்கிறோம். எசப்பா நன்றி உள்ள தகப்பனே துதிக்கும் தாவே. இந்த காலையில் சபா சூத்துறோம் அப்பா சூதுரிக்கும் தாவே. மகா கிருபை உள்ளவரே துதிக்கும் தா. இந்த காலையில் சபா சூத்துறோம் தாவே. தேவனை துதிக்கிறோம். தலைமை போதற்காய் ஜெபிக்கிறோம் தாவே. ஐயா கதா சூத்திரம் தாவே. அவர்களை பலப்படுத்த முடியாது சூதம் தாவே. அப்போ சொல்ல ஆசீர்வாத கதா சூத்திரம் கடத்தில் போடுகிறோம் தேவாவின் இறங்கி தாவே. புதிய பலத்தினால் புதிய கிருபையினால் புதிய அபிஷேகத்தினால் தாவே. வல்லமையால் பரம நடத்த முடியாது சூத்திரம் தாவே. சபா துதிக்கும் தாவே. எங்களுக்கு தேவனை துதிக்கிறோம் சோத்திரம் தாவே. அவர்களை கொண்டு சோத்திரம் தாவே. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாவே கோடிக்கணக்கான மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீர் அதுக்காக சொந்தாவே சோதரிக்கிறோம். மகா இருக்கும் தெய்வமே சொந்தாவே. நாளை சொந்தாவே அவளுக்காக செபிக்க முடியாத கிருபோடுக்காக சோத்திரம் தாவே. தேவனை துதிக்கிறோம் தாவே. நல்ல சுகத்தை கொடுத்து தாவே. நல்ல பலத்தை கொடுத்து தாவே. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தாவே. இன்னும் ஆயுசு நாளை பெருக பண்ண முடியாது செபிக்கிறோம் தாவே. வல்லமையான கரம் தொட முடியாது சூதம் தாவே. நாங்கள் இந்த இடத்துல சோதாவே நாங்கள் செபிக்கும் போது தேவாவின் இறங்கி தாவே. அவள் மீது அக்னியை போட முடியாது செபிக்கிறோம் சோதரம் தாவே. வல்லமையான கரம் தொட தாவே. அவளுக்காய் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக சோதரம் தாவே. தேவன் கரம் பிடித்து அவளை நடத்த முடியாது சோதரம் தாவே. சோதரம் தாவே. ஜிம்ஸ் பாஸ்காய் துதிக்கிறோம் தாவே. அவளை வல்லமையாக எடுத்து பண்ண முடியாது சோதரம் தாவே. உடைய கரத்தில் ஒவ்வொருக்கும் தேவாவின் இறங்கி தாவே. உங்களுடைய வாழ்க்கையில சோதரம் தாவே. தேவன் கரம் பிடித்து நடத்த ஒரு கிருபைக்காக சொந்தாவே. ஜேசன் பாஸ்காய் துதிக்கிறோம் தாவே.
அவனுடைய காரியத்தில் நடுவராக இருந்து தாவே, மெய்ப்பராக இருந்து தாவே, இந்த வெளிப்பா சோதரிக்கா தாவே, திருமண காரியத்தை வாய்க்க பண்ண முடியாது செபிக்கிறோம் சோதரம் தாவே. மகா இரக்கம் தெய்வம் வேண்டுக தாவே, நீங்க விளங்க பண்ண முடியாது சோதரிக்கிறோம் சோதரம் தாவே. நீ இரக்கம் தெய்வம் வேண்டுக தாவே, நீங்க விளங்க முடிக்கி அதுக்காக சோதரிக்க தாவே. இந்த காலையில் சபாஸ்தாவே அவளுக்கு செபிக்க முடியாத கிருபை தாசுவாவே. அந்த ஊழியமான சோதரம் தாவே இன்னும் பழகி பெருக முடியாது சோதரம் தாவே. உலக தேசமுலாக சோதரம் தாவே, ஆத்மனை பரவி செல்ல முடியாது செபிக்கிறோம் சோதரம் தாவே. வல்லமையான கரம் தொட முடியாது சோதரிக்க தாவே. இந்த காலையில் சபாஸ்தாவே அவளுக்கு செபிக்க முடியாத கிருபை கொடுக்க சோதரம் தாவே. இந்த சோதரம் நான் செபிக்கிறோம் தாவே. அந்த சோதரம் ஆத்ம தலைமை சேவிக்கா ஜெபிக்கிறோம் தாவே. அந்த இடத்துல சோதரம் தாவே தலைமை சேவிக்க தாவே. புதிதாய் கட்ட முடியாத கிருபை தர முடியாத சோதரம் தாவே. அதற்கான பண தேவை சந்திக்க முடியாத சோதரிக்கிறோம். அதுக்கான பொருள் தேவை சந்திக்க முடியாத சோதரம் தாவே. தேவனுடைய ஆவியானவர் எந்த இடத்துல தாவே, நீ அசைவிட முடியாது சோதிக்கிறோம் சோதரம் தாவே. மகா இரக்கம் தெய்வம் தாவே, நீங்க விளங்க முடியாது சோதரிக்கிறோம் தாவே. எந்த இடத்துல தாவே ஊழியமான தாவே இன்னும் வளர்ச்சி அடைந்து தாவே, மேன்மை பாராட்ட முடியாது செபிக்கிறோம் சோதரம் தாவே. இந்த வேலையை தாவே பரிசுத்த பரிசுத்த தாவே இன்னும் அதிகமான வேலைகள் இருக்கிறது தாவே. அதற்கான பருவத்தை சோதரம் தாவே, பண தேவைகள் உண்டு தாவே, பொருள் தேவைகள் உண்டு தாவே தாவே. அது விரிவுபடுத்த தேவன் உதவி துதிக்கிறோம் சோதரம் தாவே. அதுக்கான தாவே உடைய ஆலைக்குள்ளே நடத்த முடியாத சோதரம் தாவே. அவளை நடத்தி சோதரம் 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 தாவே. நாங்கள் இங்கே செபிக்கும் போது தாவே தேவ ஆவியன் இறங்கி தாவே அற்புதங்களை அடல் செய்ய முடியும் துதிக்கிறோம் தாவே. மகிமைப்பட்டு தாவே சோதரம் சோதரம் தாவே. கிருபை நிறந்தவராக தாவே, எங்களை செபத்தை கேட்க தாவே. நீர் பெரிய காரியம் செய்ய தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அடுத்தபடியாக நம்ம திருச்சி ஊழியத்துக்காக செபிக்க போகிறோம். தேவாவியன் இருந்த இடத்துல அற்புதமாக நடத்தணும். நம்முடைய ஐயா போதகரை அந்த ஜெப போதகரை அற்புதமாக நடத்தணும். அம்மாவை பாஸ்டர் சாம் அவர்களை கரப்பிடித்து நடத்தணும். இந்த ஊழியமானது இன்னும் பழகி பெருகும்படியாய், இந்த இடத்துல தேவன் அசைவாடும்படியாய், இன்னும் அதிகமான ஆத்துமாலை கொடுத்து இன்னும் விரிவுபடுத்தும்படியாய், இந்த இடத்துல கொள்ளாதபடி ஆத்துமாலை கொடுத்து தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். ஆதுவையான இறங்கி இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக நம்ம செபிக்க போகிறோம். அற்புதமாக நடத்த முடியாது செபிக்கிறோம். அந்த ஊழியமானது தாவே இன்னும் அதிகமான வல்லமை கொடுத்து பிரகாசமாக இந்த ஊழியக்காரர்களுக்கு தாவே கரம்பிடித்து நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் அற்புதமாக நடத்துவார். இசபா நன்றி தகப்பனே தாவே. இந்த காலையில் சபா சுதாவே திருச்சி ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் தாவே. ஐயா கதா சுதாவே பலப்படுத்த முடியாது சோதரிக்கிறோம் தாவே. நல்ல சுகத்தை கொடுத்துக்கு தாவே, நல்ல பலத்தை கொடுத்துக்கு தாவே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தாவே, இன்னும் அதிகமான வல்லமையில் கொடுத்துக்கு தாவே, பிரகாசமாய் ஊழிய செய்ததுக்கு தாவே. நாமத்தை வைத்த முடியாத கிருபை தான். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் சொல்லும்போது தாவே இந்த இடத்துக்கு தாவே மகிமையான காரியம் செய்ய முடியாதுக்கு தாவே. இந்த இடத்துல சோதரிக்கும் தாவே எங்கள் தேவனையே துதிக்கிறோம் துதிக்க தாவே. ஒவ்வொரு ஊழியத்தை செய்யும்போது தாவே தேவ ஆவியான இறங்கி அற்புதம் செய்ய முடியாது தாவே. முடால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாச துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் தாவே. துதிக்கிறோம் தாவே. வேலை வாசம் தாவே. அம்மாவை பலப்படுத்த முடியாது சோதரம் தாவே. பெண்களை ஐக்கிய முழுக்க நடத்தும் போது தாவே தேவ ஆவியான இறங்கிக்க தாவே அற்புதங்களை அடைய செய்ய முடியும் தாவே. நாமத்தை வைத்தும் போது தாவே எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம் சொன்னா எல்லா எதிர்த்துக்கு இறைந்துக்கு தாவே நிர்மலமாக முடியாது தாவே. இதனால் சோதரிக்கிறோம் சோதரம் தாவே. அலுவலமாய் சோதரம் தாவே செயல்படும் தாவே. தேவாவின் இறங்கிக்க தாவே அற்புதங்களை அடைய செய்ய முடியும் தாவே. சோதரிக்கிறோம் சோதரம் தாவே. அவளுக்காக கொடுக்கப்பட்ட சோதரம் தாவே. சாம்பாஸ்க துதிக்கும் தாவே. மகனுக்கு தாய் சோதரம் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படுத்த தாவே. சோதரம் தாவே இன்னும் அதிகமான வல்லமை கொடுத்து தாவே அற்புதங்களை செய்ய முடியும் துதிக்கிறோம் சோதரம் தாவே. சோதரம் சோதரம் சோதாவே இன்னும் தாவே பலப்படுத்த முடியாது சோதரம் தாவே. ஒவ்வொரு நாள் தாவே புதிய கிருபையினாலே புதிய அபிஷேகத்தில் நிரப்ப முடியாது சோதரம் தாவே. வல்லமையாக நிரப்பத்த முடியாது தாவே. சிவா சோதரம் சோதரம் தாவே. அவளுக்கு பொதுமானவராக இருந்து தாவே அவளை இம்மட்டும் நடத்து தெய்வம் தாவே. இனிமேல் நடத்த வேண்டும் விசுவாசம் ஜெபிக்கிறோம் தாவே. சோதரிக்கும் தாவே. இந்த ஊழியமான தாவே பலிக்கு பெற முடியாது சோதரிக்கும் தாவே. இது மூலமாக தாவே நடைபெறும் தாவே. சோதரம் ஊழியமாக ஜெபிக்கிறோம் தாவே. தேவாவியான இறங்கி தாவே மேன்மையான காரிய செய்வர் கிருபைக்காய் சோதரம் தாவே. நாள் சோதரிக்கும் சோதரம் தாவே. மேட்டுப்பட்டி சோழகமாட்டி கதாவே தாவே. மாத்தூர் சபைகளுக்காக ஜெபிக்கும் தாவே. மாத்தூர் சபைகள் தேவனே தாவே. புதிதாக கட்டப்பட்ட ஆலயங்களுக்காக ஜெபிக்கும் தாவே. அதுக்கான வழிவசல் திறக்க முடியாது செபிக்கிறோம் தாவே. மகா இறக்கும் தெய்வ சோதரம் தாவே. நாள் தாவே அதுக்கான பணிகளுக்கு தாவே சீக்கிரமாய் தொடங்க முடியாத கிருபை தாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் சர்வ வல்லமுள்ள தெய்வன் தாவே. அந்த மாத்தூர் ஆலயங்கள் தாவே அதுக்கான கதாய் காரியத்திற்கு தாவே நடுவராக மெய்ப்பராக தாவே. அந்த ஆலயத்துக்கு நடுவர் கிருபை தாவே. அதுக்கான பண தேவை உண்டு தாவே. பொருள் தேவை உண்டு தாவே. அதை சந்திக்க முடியாது சபிக்கிறோம் சோதரம் தாவே. கூடி சீக்கிரமாக தாவே கட்டி முடித்துக்க தாவே. நாங்கள் பிரதேசம் பண்ண உதவி தாவே. சோதரிக்கிறோம் சோதரம் தாவே. மனப்பார சபைக்காய் ஜெபிக்கிறோம் தாவே. தேவனே கருத்தில் ஒப்பணும் தேவாவில் இறங்கி தாவே. பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியாது தாவே. அந்த பதில் தாவே இன்னும் அதிகமான ஆத்மகளை கொடுத்துக்க தாவே. நீர் ஆஸ்வதிக்க முடியாது சோதரம் தாவே. மகா இறக்கும் தெய்வத்துக்கு தாவே. நாளை சொந்தாவே பரமளவு சபைக்காய் ஜெபிக்கிறோம் தாவே. தேவன் வல்லமையாக பயன்படுத்த தாவே. அந்த ஒளிக்காரர்கள் சோதரம் இன்னும் அதிகமான வல்லமை கொடுத்து தாவே. அந்த பதில் சோதரிக்கிறோம் சோதாவே. கரம் எடுத்து நடந்து தாவே. அக்கனியை போட முடியாது சோதரோ சோதாவே. ஒவ்வொரு நாளும்
நாள் சுதாவே புதிய கிருபை தாங்க முடியாது சுதாவே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த நாள் சுதாவே. சோத்திரம் இதன் மூலமாக நடைபெறுகிறதா சோதர சுதாவே. இலங்கை தேசத்திலே நடைபெறுகிறதா ஊழியர்கள் ஜெபிக்கும் தாவே. தேவனே வல்லமையாக பண்ணி சுதாவே. வருகின்ற மாசம் தூரம் எங்கள் தாசருக்கு அங்கே செல்லும் போது தாவே தேவ அக்னி இறங்க முடியாது சுதாவே. 17 மாநிலம் கொண்டு தாவே அந்த 17 மாநிலத்தில் தாவே கரம் எடுத்து நடத்த முடியாது சூத்திரம் தாவே. அபிஷேகம் நடத்த தாவே வல்லமையான கரம் எடுத்து தாவே. சோதரிக்கிறோம் சோதரா எங்கள் தாசருக்கு தாவே கால் வைக்கும் போது தாவே தேவனை வல்லமை புறப்பட்டு தாவே அந்த தேசம் மூலமாக பரவ முடியாது சோதரம் தாவே. அக்னியை போட முடியாது சுதாவே. ஒவ்வொரு நாள் சோதரம் சுதாவே தேவனை சுத்திக்கிற தாவே புதிய கிருபையினால் தாவே அவசியம் நடப்பு தாவே அங்குள்ள மக்களுக்கு தாவே அதை சோதரம் ஆயத்தத்தோடு தாவே ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தாவே அவளை கரம் எடுத்து நடத்த முடியாது சோதரம் தாவே அந்த உலகத்துக்காக சோதரம் தாவே இன்னும் சோதராவே கூடி சிக்கிற தாவே அந்த பதிலை தாவே ஆலயங்கள் கட்டிக்க தாவே நாமத்தை வைத்த முடியாத கிருபை தாவே எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு தாவே அந்த வலை சோதரம் தாவே பெரிய காரியம் தாவே எங்கள் ஜெபத்தை தாவே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். விபத்துக்கள் இயற்கை சீற்றங்கள் நடக்காமல் நமக்கு ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் பயங்கரமான சீற்றங்கள் வருகிறது. கடல் சீற்றங்கள் பயங்கரமான தீ விபத்துகள் பயங்கரமான அழிவுகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கான ஜெபிக்க போகிறோம். அதை தடையெல்லாம் எடுக்கப்படும். அதில் உடைக்கப்பட்டு நம்மளோட சமூகத்தில் நிற்க ஜெபிக்கும் போது அதெல்லாம் உடைக்கப்பட்டு நம்ம நேர்த்தியாக நடத்த தேவன் தேச முடியாது நம்ம ஜெபிக்க போகிறோம். பெரிய காரியங்கள் செய்ய முடியாது ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்காய் சோதரிக்கவங்க தாவே கிருபை நிறந்தவராக இருந்தது இந்த நாளை ஜெபிக்கிறவங்க தாவே எங்கள் தேசத்துக்கு தாவே உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். இயற்கை சூழ்நிலை மாட்டி தர முடியாது ஜெபிக்கிறோம் தாவே. இந்த வருடத்துக்காக தாவே சுதாவே நீங்கள் செய்த நன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் தாவே. சூத்திரிக்கிறோம் தாவே விவசாயங்களுக்கு தாவே விளைந்து அறுவடைக்கு தயாரிக்க சூழ்நிலையில் அருந்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நீங்கள் மனம் இறங்கி தாவே அதை அடித்து கலைஞரத்தை சேர்க்க உதவி பண்ணி துதிக்கிறோம் தாவே. மழையின்றி தாவே அது தேவனே சோதனை தாவே எந்த சேதம் இல்லாதபடி சுதாவே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் எங்களுக்கு தாவே சுதாவே ஒவ்வொரு நாளுங்க தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சீர்க சூழ்நிலை மாட்டி தர முடியாது சூத்திரம் தாவே. விவசாயம் செய்து கொண்டு விவசாயிகளுக்கு தாவே சூத்திரம் பாதிப்படி சூழ்நிலை தாவே நாங்கள் டிவியிலே செய்திகளை நாங்கள் பார்க்குறோம் தாவே. நம்ம சூத்திரம் தாவே அதுக்கான செபிக்கிறோம் தாவே. நீ கரம் எடுத்து நடத்த முடியாது சூத்திரம் ஒரு நாட்களே சுதாவே நாங்கள் கேள்விப்பட தாவே அறிந்து உங்கள் கலைஞத்தை சேர்த்துக்க தாவே நாமத்தை வைத்து சபையில் சாட்சியாக நிற்க முடியான்னு தாவே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு தாவே நீங்கள் விட முடியாது சுதாவே. அற்புதமான காரியம் சுதாவே இயற்கை சூழலை மாட்டி கொடுத்துக்கு தாவே சமூகத்தில் நின்று தாவே நான் செபிக்கும் போது தேவாவின் இறங்கி தாவே வார்த்தையை கொடுத்து தேவ தாவே நீ மகிமையான காரியம் செய்ய கிருபை தாவே அற்புதமான காரியம் செய்யும் எங்கள் ஜெபத்தை கிடைத்த தாவே பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் பிதாவே. இந்த நாளை சுத்தமாவே எங்கள் தாசரை மறைத்துக்க தாவே நீ வெளிப்படுத்தி எங்களை ஆஸ்வதித்து தேவன் அற்புதமாக நடத்தக்கூடிய கிருபை பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் பிதாவே ஆமென். உட்காருவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே கிருபை நிறைந்த தேவன் நல்லவராய் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா என்று சொல்லி கரங்களை கொட்டி மகிமைப்படுத்தும். கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். அந்த
கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. 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 எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சேர்ந்து துதிக்கணுமா? துதித்தால் சத்துருக்கள் அழிந்து போவார்கள். யூதாவை போல நாம் துதித்தால் நமக்கு எதிராக உள்ள பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதிசயம் நடக்கும். அருமையானவர்களே, துதியிலே பல ஆசீர்வாதங்கள் உண்டு, மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு. ஆகவே துதியை முக்கியப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். இன்றைக்கு நாம் வேத புஸ்தகத்தை திறந்து 20ஆம் சங்கீதம் 6,
7, 8, 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே அபிஷேகத்தை குறித்து பார்க்கிறோம். தாவீது 20ஆம் சங்கீதத்தை பாடும் பொழுது சொல்லும் பொழுது பல தீர்க்க தரிசனங்களும் வருகிறது. தாவீது ஒரு தேவனுடைய மனுஷன், தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார். அதில் சொல்றார், அவருடைய ஜெபத்தை கேட்பார். அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை இங்கே பார்க்கிறோம். அபிஷேகம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அபிஷேகம் பெற்றவர்கள்லாம் எப்படி ஜொலித்தார்கள். இதில் முதலாவது அபிஷேகம் பண்ணினோடு கர்த்தர் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினுடைய ஜெபத்தை கேட்கிறார். அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் பாதுகாக்கிறார், அதை முக்கியப்படுத்தும் பொழுது. அதனால் அபிஷேகம் என்பது ஒரு மேன்மையான ஒன்று. அதை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் அக்கினி ரத அபிஷேகம், அந்த அக்கினி அபிஷேகம், அருமையானவர்களே, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் காத்து கொள்ளணும். அபிஷேகம், அதில் நீங்கள் நிலைத்திருக்கணும். அபிஷேகத்தின் மேன்மையை உணரணும். அதனால் அபிஷேகம் எவ்வளவு மேன்மையானது என்பதை இப்பொழுது நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக பார்த்து ஜெபிக்க போகிறோம். அதில் சொல்கிறாரு, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை முதலாவது என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அவனோடு இருந்து அந்த அபிஷேகம் அவனை எவ்வளவு பாதுகாக்கிறது. அதனால தான் அபிஷேகம் வேணும், அபிஷேகத்தை முக்கியப்படுத்தணும், ஆவியானவரை முக்கியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் வரும் பொழுது நமக்கு ஒரு பாதுகாவல், ரட்சிப்பு உண்டாகும். ரெண்டாவது, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய ஜெபம் கேட்கப்படுது. அவனுடைய ஜெபத்தை பரிசுத்த வானத்திலிருந்து கேட்கிறாராம். இன்னைக்கு நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியில் நிரம்பி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும். அருமையானவர்களை, பரிசுத்த வானம், ஆண்டவர் முதலாவது இந்த பூமியை சிருஷ்டிக்கும் முன்னே வானத்தை சிருஷ்டித்தார். அதில் ஆங்கில வேதாகமத்தில் வானம்னு சொல்லலை, ஹெவன்னு சொல்லியிருக்கு. ஹெவன்னா பரலோகத்தை சிருஷ்டித்தார். பரலோகத்தை சிருஷ்டித்து தான் இந்த பூமியை சிருஷ்டிக்கிறார். அருமையானவர்களே, பரிசுத்த வானம்னு சொல்லியிருக்கு. ஆகவே அங்கே நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா அபிஷேகம், ஆவியில் நிரம்பி ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் இன்னைக்கு ஜபம் ஆவியில் நிரம்பி ஜபிக்கிறது கிடையாது. கூடி ஜபித்தாங்கள், ஆவியில் நிரம்பி இடம் அசைந்ததான். ஆவியில் நிரம்பி துதித்த பொழுது, ஜபித்த பொழுது, பாடின பொழுது சிறைச்சாரின் அஸ்திபாரம் அசையத்தக்கதாக தேவ ஆவியானவர் அங்கே தன்னை வெளிப்படுத்தினார். அதனால் ஆவியில் நிரம்பி ஜெயிப்பு. அடுத்து நீங்கள் 7வது வசனத்தில் படிக்கும் பொழுது, நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். 8வது வசனம் சொல்லுகிறது, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல கவனியுங்கள், 2 காரியம். ஒன்று அபிஷேகம், இன்னொன்று நாமம். இந்த 2ஐயும் முக்கியப்படுத்துகிறவர்கள் எப்பொழுதும் தலைகுனிய மாட்டார்கள், நிமிர்ந்து நிற்பார்கள்.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க முடியாததற்கு அருமையானவர்கள் ஒரு காரணம் அபிஷேகம் இல்லை, இரண்டாவது நாமமும் இல்லை. நாமமும் கர்த்தருடைய நாமமும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமமும் அபிஷேகமும் ஒருவரை, ஊழியத்தை, ஒரு ஊழியக்காரனை, சபையை, விசுவாச குடும்பங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடியது. நிமிர்ந்து நிற்கணும். சில பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து பேசுவாங்க, சில தலை குனிந்து அப்படியே பேசவே தயக்கம் காட்டுவாங்க. ஏன் காரணம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், நீங்கள் அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர்கள் 4:31, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் எல்லாம் தேவ வசனத்தை எப்படி சொன்னாங்க? தைரியம். ஒரு தைரியத்தை கொடுக்கிறவரே ஆவியானவர் தான். ஆவியானவர் வரும்பொழுது கோழைகளும் தைரியமா மாறிடுறாங்க. பேதுரு பரிசுத்த ஆவியை பெறாத காலத்தில் என்ன பண்ணாரு? ஒரு வேலைக்காரிக்கு பயந்து மறுதலித்தார். அவர் யாருன்னே தெரியாது, இயேசுவை மறுதலித்தார். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு கோழைத்தனம் போயிடுச்சு, பயம் போயிட்டு ஒரு பெரிய தைரியம் வந்தது. அதான் அபிஷேகம் கொடுக்கிற தைரியம். சரியா நீங்க அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா, ஆவியானவரால் நிரப்பப்பட்டீர்களானால் வசனத்தை, சத்தியத்தை, நாமத்தை, அப்போஸ்தல உபதேசத்தை தைரியமாய் சொல்லலாம். அப்படி தைரியமாய் சொல்லுகிறத மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், விசேஷித்த அற்புதங்கள் நடக்கும். அதான் அபிஷேகம், அதான் நாமம். ரெண்டும் முக்கியம். நாமமும் முக்கியம், அபிஷேகமும் முக்கியம். இது ரெண்டும் சேரும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசம் வெளிப்படும். அப்போஸ்தலருடைய உபதேசம் பலமாய் நிரூபிக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மூன்றும் சபைக்கு கொடுக்கப்பட்டது. இது மூன்றும் இல்லைன்னா அவன் நிமிர்ந்து நிற்க முடியாது, அந்த ஊழியமும் நிமிர்ந்து நிற்க முடியாது, அந்த ஊழியக்காரனும் நிமிர்ந்து நிற்க முடியாது. பேய் ஆட்டி படைச்சிடும். அதனால இதெல்லாம் முக்கியம் வாய்ந்ததாய் கருதப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. சரி, அபிஷேகத்தின் மேன்மையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவன், அதனால தான் பவுல் கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறணும். அப்பதான் எல்லாவற்றையும் பேஸ் பண்ண முடியும், தைரியமாய் நிற்க முடியும். அருமையானவர்களே, அதற்கு அவங்க அடுத்த கேள்வி, நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். அவன் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான். இந்த சபையின் காலத்தில் உடனே அதை அவர்கள் கேட்ட பொழுது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பரிசுத்த ஆவியானவர் வரணும்னா ரூட்டே இதுதான், வேற ரூட்டே கிடையாது, வழியே கிடையாது. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். சரி, அருமையானவர்களே, பரிசுத்த ஆவி நமக்கு அவசியம் தேவை. அந்த ஆவியானவர் தான் நம்மளை நிமிர்ந்து நிற்க வைக்கிறவர். ஆகவே இது முக்கியப்படுத்து. அன்னைக்கு ஸ்தேவான பாருங்க, எல்லாருக்கும் முன்னே நிமிர்ந்து நின்னா, உபதேசித்தான், தைரியமா பேசினா, வணங்கா கழுத்துள்ளவர்களேன்னா அன்றைக்குரிய வேத பாரகர்களையும் பிரதான ஆசாரியெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து தைரியமா பேசினார். அவர் ஒரு இவ்வளவுக்கு ஒரு பந்தி விசாரிப்புக்காரர், 7 பேரில் ஒருவர், ஊழியக்காரர்களுக்கும் சபைக்கும் உதவிக்காரர்கள். அப்படி ஒரு நபரே அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு, நீங்க 6ஆம் அதிகாரம் அருமையானவர்களே 15வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர்களில்
ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஆலோசனைக்காரருக்கு முன்னே நிறுத்திட்டாங்க. ஒரு கூட்டமே நிக்குது, இவன் தனித்து நிற்கிறார். தனித்து ஆனா ஆவியில் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவன் முகம் எப்படி இருக்கு? ஆவியானவர் வரும் பொழுது அந்த அபிஷேகம் ஒருவனுடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றுகிறது, ஒருடைய முகத்தை தேவ தூதன் முகமாய் மாற்றுகிறது. ஆச்சரியப்பட்டு போனான். அவன் செய்தி அவனுக்கு அநேகரை கலங்கடிச்சிச்சு. ஏன்னா ஆவியானவர் நிமிர்ந்து நின்று பேசினார், தலை குனிந்து பேசல, சோர்ந்து போகல. அதான் அபிஷேகம். அதுக்கு தான் வேணும் அபிஷேகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் என்ன பண்ணுகிறது என்றால், அருமையானவர்களை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தாவீது என்ன பண்றாரு? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்று கோலியாத்தை சந்திக்கிறார். முதலாவது சிங்கத்தை அடித்தார், கரடி அடித்தார், ஆட்டை மீட்டார். இப்பொழுது இஸ்ரவேல் நாட்டுக்கே தேசத்துக்கே மக்களுக்கு அச்சுறுத்தி கொண்டிருந்த கோலியாத் தண்டை போறான். அவங்களால யாரால் அபிஷேகத்தை இழந்தவன் அங்கே இருக்கிறான், அபிஷேகம் பெறாதவன் இருக்கிறான். அவங்களால ஒன்றுமே செய்ய முடியலை. அன்ன மாதிரி தான். ஆனால் இவனை பார்த்து மிரட்டுறான், டே போ அப்படின்றான். நாங்கள்லாம் யுத்த வீரர்கள், இராணுவ பயிற்சி பெற்றவர்கள். நீ சொல்லுவான்ல, நாங்கள்லாம் பைபிள் காலேஜ் படித்தவர்கள், தியாலேஜ் படித்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நாங்களே இங்கே நம்ம ஒன்றும் செய்ய முடியலை. நீ என்ன ஆடு மேய்ச்சவன், சாதாரண ஆளு. நீ ஒரு இளைஞன், எங்கள் மாதிரி பயிற்றுவிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல. அவன்லாம் அதை அசட்டை பண்ணிட்டான். அவனுக்கு கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அவனுக்கு இப்போ போயிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் அவன் அங்கே கொண்டு வந்ததே. ஆகவே அவன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? யார் அங்கே சொன்னான்? எவனுமே சொல்லலை. அண்ணமார் சொன்னானா? அண்ணமாரே, நீ ஊழியத்துக்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் வேணாமா? கர்த்தர் உன்னை கொண்டு காரியத்தை செய்ய வேண்டாமா? யோசித்து பாருங்கள். ஒரு மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனா, நல்ல போதகனாகவும் இருக்கணும், மேய்க்கணும். அதே நேரத்தில் அவன் வல்லமையுள்ள மேய்ப்பனாகவும் இருக்கணும். அந்த வல்லமையுள்ள மேய்ப்பனா இருக்கிறதற்கு அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் இப்போ அவனை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. எல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு ஓடுறான், பயந்து ஓடுறான், தலை கவிழ்ந்து ஓடுறான். ஆனால் தாவீது மாத்திரம் நிமிர்ந்து நின்று கொண்டு இருக்கிறான். காரணம், அவன்கிட்ட 2 இருந்துச்சு. ஒன்று நாமம், இன்னொன்று அபிஷேகம். இந்த 2 இருக்கிறவர்களை கொண்டுதான் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலை ஆரம்பிக்கும். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நின்று செயல்படுவார்கள். நல்ல கவனிக்கணும். ஆகவே தாவீதை பாருங்கள், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா சொன்னா 45வது வசனத்தை இப்போ நீங்க வாசிக்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, பெலிஸ்தனாகிய கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இஸ்ரவேலின் ராணுவமே நின்றுகிட்டு இருக்கு. சொல்றான், இந்த ராணுவங்களின் தேவன் யாவர்? அவருக்கு ஒரு ராணுவம் உண்டு, அவருக்கு ஒரு மிலிட்டரி உண்டு. அது பரம சேனை. அருமையானவர்களே, அந்த சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைக்கு உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். என்ன விசுவாச அறிக்கை, என்ன விசுவாச வார்த்தை! இன்றைக்கு உங்க சத்துருக்களை உங்க கையிலே ஒப்பு கொடுக்கிற நாள். உங்க பிரச்சனைகளை நீங்களே மிதிக்க போறீங்க, நீங்களே மேற்கொள்ள போறீங்க, நீங்களே அழிக்க போறீங்க. அதற்கு 2 ஒன்று நாமம், ஒன்று அபிஷேகம். இது 2 இருக்குமானால் உங்களை கொண்டு வெற்றியை தருவார்,
உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களோடு உள்ளவர்களுக்கும் உங்கள் நிமித்தம் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, நன்மை உண்டு. சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் ஆயுதம்தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம், அபிஷேகம். இதை இரண்டையும் முக்கியப்படுத்தி பாருங்கள். இந்த கடைசி காலத்திலே தாவீதை போல உங்களை பயன்படுத்துவார். தாவீதை போல உங்களை நிமிர்ந்து நிற்க வைப்பார். தாவீதை போல நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். தாவீதை போல வெற்றி பெறுவீர்கள். பாருங்க, அடிச்சு காலி பண்ணா பாருங்க. நாமம் கோலியா தலை குனிஞ்சிட்டான், ஒரே அடி தான் கல்லு. அந்த கல்லு தான் கூழாங்கல்லு. அந்த கல்லு மேய்ப்பருடைய அடைப்பை பைக்குள் இருந்த கல். நல்ல கவனிங்க, கல்லை பயன்படுத்தினான். அடித்த உடனே தலை குப்பர விழுந்தான். அவனால தலை நிமிர்ந்து நிற்க முடியல. ஒருவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான், ஒருவன் முகம் குப்பர விழுகிறான். அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, இவன்கிட்ட நாமம் இருந்தது, இவன்கிட்ட அபிஷேகம் இருந்தது. அருமையானவர்களே, அந்த அபிஷேகமே கோலியாத்தை அருமையானவர்களை மேற்கொள்ள வைத்தது. உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள இன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தை முக்கியப்படுத்துங்க. இது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் காலம். யார் யார் பரிசுத்தாவியை பெறலையோ கட்டாயம் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. ஏனோ தான் இருக்காதீங்க. கடைசி கால எழுப்புதல் ஆரம்பமாயிட்டு. ஏனோ தான் இருக்கிற காலமல்ல. ஆகவே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகம். ரெண்டாவது, என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். நல்ல கவனிங்க, முடிச்சிருங்க. அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். ஒரு புறஜாதி தீர்க்கதரிசி போய் நின்றுக்கிட்டு சொல்றான், பீலையாம் சபிக்க போனவன் மிரண்டு போயிட்டான். சபிக்க முடியலை, சாபம் போட முடியலை. உங்களை யாராவது சபிக்க வர்றாங்களா? அபிஷேகம் பெற்றவனை சபிக்க முடியாது, ஆசீர்வதிக்கப்பட்டவனையும் சபிக்க முடியாது. கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தா ஒரு சாபமும் தங்காது. ஐயோ நீ நாசமா போவேன்னு வீசுறனா கண்டுக்காதீங்க. இது காரணம் இல்லாத இட்ட சாபம். காரணமே இல்லாம ஒரு குடும்பம் சாபம் போடுதுன்னா அது தங்காது, பலிக்காது. அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைய பொறாமையினால எரிச்சலினால சாபம் போடுறான்னா அந்த சாபம் அவனைத்தான் சேருமே ஒழிய உங்களை சேராது, சாராது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளை, நாமத்துக்காக நிற்கிறவங்க, அபிஷேகம் பெற்றவர்கள். பொறாமை இப்படிப்பட்ட ஊழியங்கள் வளரும் போது, ஊழியர்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அநேகர் இப்படித்தான் போடுவான், ஒன்று நிற்காது. அவன் சொல்றான் பாருங்க, அந்த ஜனம் பால சிங்கம் போல எப்படி இருக்குமா? நிமிர்ந்து நிற்கும் சிங்கம். நாமெல்லாம் சிங்கம். நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமா. அதான் நீதிமான். அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, குறை இல்லை. நீதியை வெளிப்படுத்துகிறவன், நீதி உள்ள வாழ்க்கை செய்கிறவன் நீதிமான். சிங்கம் தைரியமா இருப்பான். நீங்க நீதி செய்யுங்க, தலைகுனியவே மாட்டீங்க, சிங்க மாதிரி இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க, ஒன்றுக்கும் பின்னடைய மாட்டீங்க. ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம் என்று வேதம் வர்ணிக்கிறது. ஆகவே நீ ஒரு பால சிங்கம். யூதாவை குறித்து அவங்க அப்பா சொன்னார், சிங்கன்னார். யூதா ஒரு சிங்கம். அது மாதிரி இது நிமிர்ந்து நிற்கிற பால சிங்கம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை நிமிர்ந்து நிற்கணும். அதுக்கு அபிஷேகம் முக்கியம், அதற்கு நாம முக்கியம். ஆகவே நிமிர்ந்து நிற்கிற பாலசிங்கம் சபிக்க முடியலையே, ஓடியே போயிட்டான், நிற்க முடியாம போயிட்டான், ஆசீர்வாதம் போட்டுட்டு போயிட்டான். எவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் அருமையானவர்களை, சிம்சோனை எவனும் நெருங்க முடியலை. அபிஷேகம் இழந்த பொழுது ஈஸியாக தட்டிட்டு போயிட்டான். ஒரு சக்க மாதிரி போயிட்டான்.
அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் சிங்கத்தை அடித்தான், 300 நரிகளை பிடிச்சான், 1000 பெலிஸ்தர் போர் வீரர்களை அடித்து கொன்றான், கழுதையின் தாடை எழும்ப வச்சு. அபிஷேகம் போன உடனே ஒண்ணுமில்லாம போயிட்டான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். எரேமியா புலம்பி எடுக்கிறார். வாசி 4:20. எரேமியாவின் புலம்பல். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசின் சுவாசமாய் இருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லி இருந்தோமே. புலம்புறார். பார்த்தீங்களா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு சுவாசம், நாசியின் சுவாசம். ஒரு சபைக்கு அவன் சுவாசமா இருப்பான். ஒரு தேசத்துக்கு, தேசத்தின் ஜனங்களுக்கு சுவாசமாயிருக்கு. சுவாசம் போயிடுச்சுன்னா செத்து போனான், உயிர் இருக்காது. ஆமாம், தடவி பார்ப்பாங்க, சுவாசம் இல்லை, காற்று போயிடுச்சு, ஆவி போயிடுச்சு. சுவாச காற்று ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் என்பது எவ்வளவு முக்கியத்துவமாக சொல்றார் பார்த்தீங்களா? அதில் சொல்றார், சுவாசம், எங்கள் நாசியின் சுவாசமே அவன்தான். ஒரு சபைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்காருன்னா, ஒரு குடும்பத்தில் அபிஷேகம் பெற்ற தலைவன் இருக்காருன்னா அந்த குடும்பத்துக்கு சுவாசம். ஒரு சபைக்கு நீங்க சுவாசமா இருக்கு, உங்க தெருவுக்கு சுவாசமா இருக்கு, உங்க பட்டணத்துக்கு சுவாசமா இருக்கு. எங்கள் நாசியின் சுவாசம் எவ்வளவு முக்கியத்துவம். அபிஷேகத்தை எங்க கொண்டு வர்றாரு பாருங்க எரேமியா. எங்கள் நாசியின் சுவாசம், அவன் நிழலில் நாங்க இருப்போம்னு நினைச்சோமே, பட்டுக்குழியில போய் விழுந்துட்டானே. பட்டுக்குழி, சிம்சோன் படுகுழியில விழுந்தான். வேசி ஆழமான படுகுழி விழுந்துட்டானே, தட்டி போட்டா பாருங்க. பிசாசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் வீழ்த்த வேண்டும் என்று வகை தேடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகம், பாவம், மாமிசம், பிசாசு தள்ள பார்க்கும். கவனமாயிருந்து ஓடணும். அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ளணும், அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். ஊழியக்காரர்களாக இருந்தாலும், மூப்பர்களாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும் கவனமாய் ஓட வேண்டும். படுகுழியில் விழுந்தானே, அகப்பட்டானே. இந்த வசனம் எவ்வளவு நம்ம எச்சரிக்கிறது, வான் பண்ணுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் இன்னொரு வசனம் சொல்றாரு பாருங்க. 5ஆம் அதிகாரம், புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசி. எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, எங்களுடைய தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. ஐயோ ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோமே. அடுத்த வசனம். அதனால் எங்கள் இருதயம், அதனால் அந்த கிரீடம் விழுந்ததினால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிற்று, அதனால் எங்கள் கண்கள் இருண்டு போயின. கிரீடம் என்பது அபிஷேகம் என்று லேவியராகமம் 21:12 சொல்லுகிறது. அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அதை வாசிச்சிருங்க, அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இந்த வசனத்துக்கு ஒத்த வசனமா ஏற்று அதோடு நம்ம ஜபத்துக்கு போயிடலாம். வாசிங்க வாசிங்க. புலம்பல் 5 லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தங்கள் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம், அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். என்ன அருமையா சொல்றார். இப்ப கிரீடம் விழுந்துருச்சு. ஏன் விழுந்துச்சு? பாவம் செஞ்சதுனால. பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம் வீழ்ச்சி அடையும், விழுந்து போகும். நாங்கள் பாவம் செய்தோமே, கிரீடம் விழுந்துருச்சே, அதனால் எங்கள் இருதயம் பலட்சியமாயிட்டே, எங்கள் கண்கள் இருண்டு போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தரிசனம் போயிடும். அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் தான் தரிசனத்தோடு ஓட முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஆனால்
இப்போ கிரீடம் விழுந்துருச்சு, அபிஷேகம் போயிட்டு கண்ணை பிடுங்கிட்டான் பார்த்தீங்களா? சிம்சோனின் கண்ணு போயிடுச்சு, கண்ணு இருண்டுடுச்சு, தரிசனம் போயிடுச்சு, ஊழியம் செய்ய முடியாது. நிறைய பேருக்கு இப்படி தான் இப்போ பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஜாக்கிரதையாக இருப்போம். ஒரு அருமையான சத்தியத்தை காலையில் நமக்கு தர்றார். அதனால் நாமமும் அபிஷேகமும் ஒருவனை தலை நிமிர வைக்கும். இதெல்லாம் நீங்கள் முக்கியப்படுத்தணும், பார்த்தீங்களா? ஆகவே அப்போத்தான் பாலசிங்கமாறு நீ நிமிர்ந்து நிற்க முடியும், சத்துருவை மேற்கொள்ள முடியும், சத்துருவை வீழ்த்த முடியும். அருமையானவர்களே, இன்னொரு வசனம் சொல்கிறேன். வசனம் வியாக்கியானம் பண்ண விளக்க நேரம் நமக்கு போதிய அளவு இல்லை. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். சொப்பனம். இதுதான் யோசேப்புக்கு கொடுத்த அபிஷேகம். என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. சொப்பனத்தில் கூட நீ தலைகுனிய கூடாது. சொப்பனத்தில் கூட நீங்க நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ள. இன்னைக்கு அநேகருடைய சொப்பனம் பயமுறுத்த சொப்பனம். பாம்பு விரட்டுற மாதிரி, பயம் வர்ற மாதிரி, பேய் வர்ற மாதிரி. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இப்படி சொப்பனம் வரக்கூடாது. அபிஷேகம் பெற்றவருடைய சொப்பனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அபிஷேகம் பெற்றவன் நல்லா ஜெபிப்பான். படுக்கைக்கு முன்னே நல்லா கையை உயர்த்தி நல்லா விரித்து நல்லா தோத்திரம் போட்டுட்டு படுக்கைக்கு போங்க. நீங்கள் உங்கள் சொப்பனத்தில் கூட நிமிர்ந்து நிற்பீங்க. உங்களை குறித்து அநேகருக்கு தெய்வீக சொப்பனை வரும், ஒரு நல்ல சொப்பனை வரும். 2 நாளைக்கு முன்னே ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொப்பனத்தில் வந்தீங்க, நான் படுத்திருந்தேன், ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணிட்டு 1ஆம் சங்கீதத்தை டெய்லி நீ படிக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க. அன்னையிலேருந்து நான் என் வேத வாசிப்போடு இந்த 1ஆம் சங்கீதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? ஒரு ஊழியக்காரருடைய உருவத்தில் கர்த்தருடைய தூதன் போற சொப்பனத்தில் அப்படி இருக்கணும். அதுபோல் நீங்கள் காண்கிற சொப்பனம் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய சொப்பனமாக இருக்கணும். உங்கள் சொப்பனத்தில் தூதர்கள் வரணும், கர்த்தர் வரணும், அருமையான உங்கள் தரிசனத்தில் வரணும். இங்கே பாருங்க, நான் சொப்பனங்கண்ணே பாவம் வெகுளி போய் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லலை. சில நேரம் சில எப்போ அதுக்கு ஒரு ஞானம் வேணும். 17 வயசில் சொப்பனம் கண்டான், அவருக்கு அபிஷேகம். எப்படி பாருங்க அருமையானவர்கள், யோசேப்பின் சொப்பனம். இந்த சொப்பனம் சொன்னோன்னு அவர்களுக்கெல்லாம் வெறி வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. என்ன அவனுக்கு பேரை சொப்பனக்காரன்னு வச்சுட்டாங்க பாருங்க. இருக்கட்டும், இந்த சொப்பனத்தின் மேன்மை, இந்த சொப்பனத்தில் இவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. அதுதான் யோசேப்புக்குரிய அபிஷேகம். அதான் யோசேப்பினுடைய பரிசுத்தம். நீ உங்கள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துங்க, நீதியை வெளிப்படுத்துங்க. வாமா, உங்களுடைய சுத்தமான காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க. தீட்டுப்படாதபடி தன்னை காத்துக்கொண்ட தானியேலை போல காத்துக்கொள்ளுங்க. தானியேலுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் தானியேலை தேவன் தலைகுனிய வைக்கல, அவனை நிமிர்ந்து நிற்க வைத்தார். யோசேப்பை அப்படி வைத்தார், தாவீதை அப்படி வைத்தார், பவுல் ஊழியத்தில் அப்படி வைத்தார். ஆகவே இவங்கெல்லாம் எப்படி அபிஷேகத்தை பெற்றார்கள்? இந்த நாட்களிலும் கூட நாம பாலசிங்கத்தை போலவும் யோசேப்பு கண்ட சொப்பனத்தை போல நம்முடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கவும், இந்த நாட்களிலே தாவீதை போல சத்துருக்களுக்கு முன்னே நிமிர்ந்து நிற்கவும், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம். அது மாதிரி இன்றைக்கு அபிஷேகத்தை முக்கியப்படுத்துங்க, கர்த்தருடைய நாமத்தை முக்கியப்படுத்துங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தை மறைக்காத. தெரிஞ்சு மறைச்ச ஞானசான ஒரு காலத்தில் நீ ஆண்டவருக்கு முன்னே நிமிர்ந்து நிற்க முடியாது, தலை குனிந்து விடுவாய். இந்த நாளிலே கர்த்தாவே எனக்கு இந்த அனுபவத்தை தார். எல்லாம் முழங்காடிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய, உன் குடும்பத்தை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய,
உங்கள் சபையை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் சபையையும் கர்த்தர் மாற்றுகிறதற்கு நாமம், அபிஷேகம், அப்போஸ்தலருடைய உபதேசம், மூன்று தான் ரொம்ப 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 முக்கியம். இதை மூன்றையும் கடைபிடித்த பொழுது சபை அன்றைக்கு முதலாம் நூற்றாண்டிலே உலகத்திலே நிமிர்ந்து நின்றது. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. கடைசி காலத்திலே நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இரண்டாவது அபிஷேகம். அபிஷேகம். அவர்களெல்லாம் முறிந்து விழுந்து போனார்கள், எழும்ப முடியாமல் போவார்கள். அதெல்லாம் அன்னமாரு கூட்டம். ஆமா, அன்னமாரெல்லாம் எழும்ப முடியாது. அதுக்கப்புறம் அவன் பேரும் புகழும் அல்ல. ஆனா தாவீதின் பேர் புகழ் பெற்று விளங்கியது. நாமத்துக்காக நில்லுங்க, உபதேசத்துக்காக நில்லுங்க. அருமையானவர்களே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நில்லுங்க. உங்க எதிராளி வீழ்ச்சி அடைவான். எதிர் சக்திகள் அழிக்க முடியும் உன்னை கொண்டு. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். அதுதான் அபிஷேகம். படுகுடியில் விழுந்துடாதீங்க, கிரீடத்தை இழந்துடாதீங்க. அபிஷேகம் என்ன கிரீடம் விழுந்து விடக்கூடாது. எப்போ வீழ்ச்சி அடையும்? பாவம் செய்யும் பொழுது. எப்போ கண்கள் பிடுங்கப்படும்? படுகுடியில் அகப்படும் பொழுது. ஐயோ, எங்கள் நாசியிலே சுவாசம் உள்ளவன், நாங்கள் நம்பி இருந்தோம், அவன் நிழலில் தஞ்சம் அடைந்திருந்தோம், இப்போ படுகுடியில் அகப்பட்டு விட்டானே. கிரீடம் விழுந்து போய்விட்டே, விழுந்து விட்டதே. எவ்வளவு 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 ஆழமான சத்தியம், ஆழமான காரியம். கால வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கமராபாலதியா, தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. வார்த்தையோடு வந்து கொண்டிருக்கிறது. அது வல்லமையோடு வந்து கொண்டிருக்கிறது. உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள். அபிஷேகத்தை இழந்து விடாதே, பெற்றுக்கொள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய விலை மதிக்க முடியாத நாமம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விலை மதிக்க முடியாத அபிஷேகம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்போஸ்தல உபதேச சட்டங்கள், இதை நாங்கள் கை கொண்டு வாழ்க்கையிலே உம்முடைய ஊழியத்தை செய்யும். நாங்கள் இருக்கிற இடங்களிலே தலைகுனியாதபடி பாலசிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கவும், தாவீதை போல நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று நாங்கள் முழக்கமிடவும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தார். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் பலப்படுத்தும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதி. எல்லாம் எடுத்துக்கொள்ளும் காரியங்களை வாய்க்க செய். உம்முடைய நாம மகிமைப்படும். கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவிக்க விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிச்சு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் நேரடியில் பார்த்த யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜா.
ராஜாவே அல்லேலூயா துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.